அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஈரானில் 45 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நாடு முழுவதும் இன்டர்நெட் முடங்கி போயிருக்கு. உளவு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சிலர் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் போராட்டம். ஈரானே அமைதி இல்லாமல் கிடக்குது. இதற்கு என்ன காரணம்? அங்கே என்னதான் நடக்குது? அமெரிக்காவும் கூட ஈரான் விஷயத்தில் இப்போ மூக்க நுழைச்சிருக்காங்க. வெனிசுலா அதிபர் மதுரோவை தூக்குன மாதிரி ஈரானுடைய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியையும் சீக்கிரமாகவே ட்ரம்ப் தூக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலிருந்தே குரல்கள் எழுந்திருக்கு. இதற்கு ஈரான் என்ன சொல்கிறாங்க? ஈரான் மட்டும் விழுந்துடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஷியா முஸ்லிம்ஸ் பெரும்பான்மை கொண்ட ஈரான் நாட்டுடைய தலைவராக அயதுல்லா அலி கமேனி இறந்துகிட்டு இருக்காரு. ஈரான் அரசுக்கு எதிராக அங்கு மக்கள் போராட்டம் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எதுக்குன்னா அங்கு அதிகரித்து வரக்கூடிய பணவீக்கம், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, பொருளாதார மந்தநிலை, இதனால மக்கள் ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க. அதனால தான் அரசுக்கு எதிராக அங்கு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. மாகாணங்கள், நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பகுதிகளிலுமே மக்கள் தெருக்களில் இறங்கி சர்வாதிகார ஆட்சி ஒழிக அப்படிங்கிற பேனர்ஸோட அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2025 டிசம்பர் 28 இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 12 நாட்களுக்கும் மேலாக தீவிரமாக நடந்து வருது. இந்த நிலையில தான் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை நடத்தின துப்பாக்கி சூட்டில் அநியாயமாக 45 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. நேற்று இரவுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சேவையை ஷட்டவுன் பண்ணியிருக்காங்க. பல இடங்களிலும் வன்முறை அரங்கேறிக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே ஈரானில் இதற்கு முன்பெல்லாம் நடந்த போராட்டத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிராக வெடித்த அனைத்து போராட்டங்களிலுமே கட்டுப்பாடு இல்லாமல் அந்த போராட்டம் போகும்போது துப்பாக்கி சூடு நடத்துவாங்க, பலரையும் கைது செய்து தூக்கிலும் இடுவாங்க. அதே மாதிரி இந்த முறையும் அங்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இதற்கிடையில ஈரான் நாட்டுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிகுந்த கட்டுப்பாடோடு போராட்டத்தை மக்கள் கடைபிடிக்கணும், வன்முறையை நாங்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சும்மா இருக்கிறாரா? கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஈரான் அரசுக்கு எதிராக ஒரு பரபரப்பான எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை கொலை செய்தால் ஈரான் அரசு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வாஷிங்டன்ல இருந்து கடுமையான விளைவுகளை ஈரான் எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ட்ரம்ப். ஆக ட்ரம்ப் இப்படி பேசினது ஈரான் நாட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. அது போக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குடியரசுக் கட்சியை சேர்ந்த செனட் உறுப்பினர் லிண்ட்சே கிரஹாம் அவர் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் வேற லெவலாக பேசியிருக்காரு. ஈரான் மக்களே, உங்களுக்கு நாங்கள் எப்பவுமே உறுதுணையாக இருக்கிறோம். உங்களை கொலை செய்து உலக பயங்கரவாதத்துக்கு ஆட்படுத்தக்கூடிய அயதுல்லா அலி கமேனி கிட்ட இருந்து உங்களோட நாட்டை திருப்பி எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக உங்களுக்கு நிற்கிறோம். உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். இப்போ இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப், ஒபாமா கிடையாது. அயதுல்லாவுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நல்ல வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு கேட்டு போராடக்கூடிய உங்களுடைய மக்களை நீங்களே தொடர்ந்து கொன்று குவிச்சிங்க அப்படின்னா உங்களை ட்ரம்ப் கொலை செய்யறதுக்கு தயங்க மாட்டார், கண்டிப்பாக கொலை செய்வார். நீங்களும் உங்களுடைய அந்த ரவுடி கும்பலும் மரணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை விட மோசமாக எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அமெரிக்க அமைச்சருடைய இந்த பேச்சுக்கு ஈரான் கடும் கோபம் அடைஞ்சிருக்க. அது போக ஒயிட் ஹவுஸ்ல இருந்து பேசின ஜேடி வான்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் மக்களோட அமெரிக்கா எப்போதுமே உறுதுணையாக இருக்கும். அணுசக்தி திட்டம் பற்றி ஈரான் முதல்ல பேச ஆரம்பிக்கணும். எதிர்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அதிபர் ட்ரம்ப் சீக்கிரமாகவே அறிவிப்பார். ஈரான் உட்பட உலகம் முழுவதுமே உரிமைக்காக போராடக்கூடிய மக்களுக்காக அமெரிக்கா எப்போதும் துணை நிற்கும் அப்படின்னு பேசியிருக்காரு ஜேடி வான்ஸ். ஆக மொத்தம் அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ ஈரானுக்கு எதிராக பேசுகிறாங்க. அதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்குது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா அல்லது இஸ்ரேலோடு போரில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நாங்கள் இல்லை, ஆனால் எங்களை நீங்கள் குறி வச்சிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற வார்னிங்கை அவர் கொடுத்திருக்காரு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனியாக ஒரு அறிக்கையையே வெளியிட்டிருக்காங்க. ஈரானோட உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுறதை நாங்கள் கண்டிக்கிறோம். இத்தகைய நிலைப்பாடு ஈரான் மக்கள் மீதான உங்களுடைய அக்கறையை எடுத்துக்காட்டலை. வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை நீங்கள் இங்கே தூண்டி விடுறீங்க. ஈரானில் அமைதி இல்லாமல் பண்ணுறீங்க. ஒரு பாதுகாப்பின்மையை நீங்கள் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஈரான் போராட்டத்துடைய பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்குது அப்படின்னுட்டும்
ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆக ஈரான்ல ஏற்பட்டிருக்கிற தற்போதைய அந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்கா ஏதாவது செய்வாங்களா, இல்லை அங்கே நடக்கக்கூடிய அந்த போராட்டம் வன்முறைகளாலேயே அங்கே வந்து ஏதாவது ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தற்போது ஏற்பட்டிருக்கு. சப்போஸ் ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியே. ஈரானில் தற்போது ஏற்பட்டிருக்கிற அந்த போராட்டம் புரட்சி அப்படிங்கிறது அரபு நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள். ஆக ஈரானுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அங்கே எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னா, முதல்ல இதனுடைய தாக்கம் ஈரானுடைய பார்டர்ஸையும் கடந்து ஈரான் ஆதரிக்கிற ஈரானுடைய செல்வாக்கு பெற்ற மற்ற நாடுகள் குழுக்கள் எல்லாம் கண்டிப்பாக பாதிக்கும். ரெண்டாவது, பல இஸ்லாமிய அரசாங்கங்கள் தங்களுடைய நாடுகளிலும் இதே மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வித பயத்தில் தான் இருப்பாங்க. இதனால ஈரானை உன்னிப்பாக கவனிப்பாங்க. ரெஜிம் வகை, அதாவது ஒரு நபர் ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல தேர்தல் இல்லாமல் நடக்கக்கூடிய ஆட்சிகள், அந்த மாதிரியான இடங்கள்ல என்ன ஆகும்னா, இப்படியெல்லாம் போராட்டங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. மூன்றாவதா, ஷியா பெரும்பான்மை கொண்ட நாடுகளில் அரசியல் குழப்பம் ஏற்படலாம். தலைமைத்துவ போட்டி கண்டிப்பாக வரலாம். வெளிநாடுகளில் ஷியா அமைப்புகள் மீதான ஈரானுடைய அந்த மத செல்வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வீக் ஆகும். மத ஆட்சியை மக்கள் நினைச்சா கவிழ்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இதன் மூலமாக கண்டிப்பாக உருவாகும். நான்காவதா, ஹிஸ்புல்லா, ஹவுதிகள், ஈராக் மிலிட்டன்ட் குரூப்ஸ் போன்ற ஈரானுடைய ஆதரவு பிரிவுகள் எல்லாம் நிதி இல்லாமல் ஆயுதங்கள் கிடைக்காம ரொம்ப கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஈரான் கிட்ட இருந்து வரக்கூடிய கமாண்ட் மற்றும் கோஆர்டினேஷன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நின்று போயிடும், தடையாயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களால சரியான ஆக்ஷன்ஸை எடுக்க முடியாது. யாருக்கு எதிராகவும் கூட அவங்க செயல்படுறதுக்கு தயங்குவாங்க. அஞ்சாவதா, பிழைப்புக்காக இந்த குழுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டுக்குள்ளேயே சில பிளவுகளை வந்து ஏற்படுத்துவாங்க, இல்லைன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து மோதிப்பாங்க. இஸ்ரேல், சவுதி அரேபியா இவங்க 2 பேருக்கு இடையில நெருக்கம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுபோக மேற்கத்திய நாடுகளுக்கு அந்த சவால் விடக்கூடிய போக்கு அப்படிங்கிறது அப்படியே குறையும். சில குழுக்கள் புதிய ஆதரவை தேடி போகலாம், சமாதான பேச்சுவார்த்தையில் கூட ஈடுபடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சவுதி அரேபியா, இஸ்ரேல் இவங்க 2 பேரும் வந்து மறுபடியும் நெருங்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆறாவதா, ஈரான் விழுந்தது அப்படின்னா அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எதிரான அமைப்புகள், அந்த போராளி குழுக்கள் எல்லாம் அப்படியே பலவீனம் அடைவாங்க. ஈரான் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் இவங்கெல்லாம் கொஞ்சம் செல்வாக்கு பெற ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஈரான் தான் இப்போ வந்து நான் தான் தலை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால கொஞ்சம் டவுன் ஆகும்போது இவங்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் கூடுவாங்க. இஸ்ரேலுக்கு எதிரான அந்த மறைமுக அச்சுறுத்தல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏமன், சிரியா, லெபனான், ஈராக் மோதல்கள் அப்படியே மந்தமடையலாம், அல்லது வேறு திசைக்கு அது மாறலாம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக காசாவில் இஸ்ரேலுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். ஏழாவதா, ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் மத்திய கிழக்கில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்னாவே அது ஈரான் தான். அப்புறம் ஈரானுடனான அவங்களுடைய டீல்ஸ் எல்லாமே அப்படியே டவுன் ஆகிடும். அவங்களோட எண்ணெய் வாங்குறாங்க ஈரான் கிட்ட இருந்து, எரிவாயு, அப்புறம் ஆயுத ஒப்பந்தங்கள் இதெல்லாமே வந்து நடக்காமல் போகலாம், அல்லது இல்லை மறுபடியும் பேசிக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தடைகளை தாண்டி செயல்படக்கூடிய அந்த நெட்வொர்க்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த புதிய ஈரானிய அரசோடு இந்த நாடுகள் வந்து அவ்வளவு சீக்கிரம் நெருங்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வித சிக்கல் ஏற்படும்னே சொல்லலாம். எட்டாவதா, குறுகிய காலத்தில் ஆயில் மார்க்கெட்ஸ் ஒரு நிலையில்லாத தன்மையை போய் அடையும். சில நேரம் டக்குன்னு விலை அதிகமாகலாம், விலையும் குறையவும் செய்யலாம். ஆக இதுதான் நிலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவும் ஒரு பாதிப்பு. ஒன்பதாவது, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு இது ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சி அல்லது அசைக்கவே முடியாத ஒரு பிம்பம்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா ஈரான்லேயே இப்படி ஒரு ஆட்சியை வந்து கவிழ்த்துட்டாங்களே, அப்போ நம்மளால பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். பத்தாவதா, கிட்டத்தட்ட 2010 வாக்கில் துனிஷியா, சிரியா, எகிப்து மாதிரியான பல அரபு நாடுகளும் வரிசையாக கவிழ்ந்தது. அப்போது அதை வந்து அரபு புரட்சின்னு சொன்னாங்க. ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போராட்டமும் வன்முறையும் கூட அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகுமா, இல்லை ஈரான் அரசாங்கம் அப்படியே தாக்கு பிடிச்சு ஆட்சியை நடத்துமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கிடையில் அமெரிக்கா அவங்களுடைய சித்து வேலைகளை என்னெல்லாம் அங்கே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.